ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த பதிவோட தலைப்பு. அது என்ன நல்ல செய்தி அப்படின்னா, நம்மளோட சாய் சாய் சச்சரிதம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலேயே சாய் சொன்ன ஒரு விஷயம் இருக்கும். அந்த அத்தியாயம் 1லேயே வரும். என்னோட கதைகளையும் என்னோட திருநாமத்தையும் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ, அதாவது என்னோட நாமத்தை யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ, சொல்கிறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் என்னோட கதைகளை யாரெல்லாம் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்களோ அவங்களோட பாவங்கள் விலகி அவங்களோட கெட்ட கருமாக்கள்லாம் போய் அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். சாய் சச்சரிதத்தில் இருக்க கதைகளும் கேட்டிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாய் நிகழ்த்திய அற்புத கதைகளை மட்டும் தொகுத்து நம்ம சேனலில் வழங்க போகிறோம். இது கதையல்ல சரித்திரம் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியாக ஆரம்பிக்க போகிறோம். இந்த தொடர்ச்சி என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, வியாழக்கிழமை வருகிற வியாழக்கிழமை 14/11/2024 வருகிற வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கதைகளை கேட்டு சாயோட அற்புத கதைகள் கேட்பதன் மூலமாக உங்களுக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் பதிவுகளையும் தவறாமல் பாருங்கள். வருகிற வியாழக்கிழமையிலிருந்து பதிவோட தலைப்பு தினமும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாயோட கதைகள் வரும் பொழுது இது கதையல்ல சரித்திரம், கதையல்ல சரித்திரம் அப்படிங்கிற தலைப்பில் எபிசோடு 1 இல்லைனா பாகம் 1 பாகம் 2 அந்த தலைப்பில் பாகம் 1 கதையல்ல சரித்திரம், அடுத்த நாள் பாகம் 2 கதையல்ல சரித்திரம். இந்த தலைப்பில் தினமும் நம்ம சாயோட அற்புத கதைகளை நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இன்னொரு விஷயத்தையும் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணணும். அதாவது களத்தில் இறங்கணும். நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது முன்னாடி நம்ம எப்படி ட்ராவல் பண்ணோம், ஒவ்வொரு கோவில்களுக்காக போனோம்னா அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போக போகிறோம். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக போகிறோம். மீண்டும் நிறைய சாய் கோவிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது சாய் பக்தர்கள் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். முக்கியமாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்துட்ருக்க உங்களை கூட நான் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சாயோட அற்புதத்தை நீங்களே சொல்ல போகிறீங்க. நம்ம சேனல் மூலமாக மற்ற பக்தர்களுக்கு சாயோட கதைகள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசய அற்புதங்களை மற்ற பக்தர்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்க போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை சாய் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது பற்றின அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வரும். அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம சேனல், அதாவது நானே உங்களை தேடி உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்குவேன். உங்களோட அற்புத கதைகள், அதாவது உங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மற்ற பக்தர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் வகையில் நேரடியாகவே நீங்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் பேச போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். உலகத்தில் இருக்கிற அனைத்து சாய் பக்தர்களையும் நம்ம சந்திக்க போகிறோம். பார்க்கலாம் பாபா நம்மளை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறாரு, யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறோம், எந்தெந்த ஊருக்கு போகிறோம் சொல்ல முடியாது. வேறு நாட்டுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. பாபா எல்லாத்தையும் நடத்தி காமிப்பார். கூடிய சீக்கிரமே பாபாவோட சக்தி எந்த அளவுக்கு வீரியமானது அப்படிங்கிறத நம்ம தத்ரூபமாக உணர போகிறோம். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கதைகளாக புத்தகம் அது இதுன்னு நம்ம படிச்சிட்டோம். இந்த மாதிரி யூடியூப் சேனல் அது இதுன்னு கேட்டுட்டோம். இப்போ நேரடியாகவே இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்க சாய் பக்தர்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசய அற்புதங்கள், வாழ்க்கையில் நம்பவே முடியாத அதிசயங்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் எப்படி கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கேன்னு அதெல்லாம் கூட நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும். பாபா நடத்தி வைப்பார். பார்ப்போம் நம்ம எங்கெல்லாம் போக போகிறோம், என்னென்னலாம் சாய் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதற்கு நீங்களும் ஒரு பாலமாக இருக்க போகிறீங்க. நானும் ஒரு அணிலாக இருக்க போகிறேன். ராமபிரானுக்கு அணில் உதவி செய்ததில் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு போவதற்காக ராமர் பாலம் கட்டும்போது அணில் கூட உதவி செஞ்சிச்சான். அந்த மாதிரி
அந்த மாதிரி ஒரு அணிலாக நானும் அது செயல்பட போகிறேன். நீங்கள் எல்லாரும் அதற்கு ஒரு சாட்சியாக வந்து இருக்க போகிறீங்க. சாயியோட அற்புத கதைகளுக்கும் அவர் நிகழ்த்திய அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கு உங்களோட வாழ்க்கையும் கூடிய சீக்கிரமே சாட்சியாக அமையும். இதுவரைக்கும் நடந்த அதிசய அற்புதங்களையும் நீங்கள் சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்லுவீங்க. இதுக்கப்புறமாவும் நடக்கும். ஏன் இந்த பதிவை கேட்ட அடுத்த நிமிஷம் கூட உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. தயாராக இருங்க. கூடிய சீக்கிரமே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நான் உங்களை தேடி வரேன். நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து சொல்லலாம். எந்த நிமிஷம் வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களோட பிரார்த்தனைகளாக நிறைவேறி உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து கூட நீங்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் பேசலாம். என்ன வேணால் நடக்கும். எதையுமே நம்ம சொல்ல முடியாது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் வந்து உணர்ந்துட்டேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. பாபா நம்மளை எங்கெங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். இனிமேலும் கூட்டிகிட்டு போவார். நிறைய விஷயங்களை நம்ம ஆத்மார்த்தமாக வந்து உணர போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். பாபாவோட அருளும் ஆசையும் நம்ம வந்து பெற போகிறோம். சச்சரித்திரத்தில் குறிப்பிட்ட மாதிரி என்னோட திருநாமத்தை நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்த்துட்ருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம 108 முறை ஜெபம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் பார்த்துட்ருக்க அனைத்து பக்தர்களும் திருநாமத்தை வந்து ஜெபம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சாயோட கதைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக கேட்டுட்ருந்தோம். இப்போ நம்ம இனிமேல் இடைவிடாமல் அவரோட கதைகளையும் கேட்டு பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை வந்து பெற போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரோட சந்தேகம் என்னென்னா, என்ன பண்ணால் பாபாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும், என்ன பூஜை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து திசை மாறி வந்து போயிட்டுருக்காங்க. பாபா சொல்லிட்டார், எனக்குன்னு எந்த ஒரு பூஜையோ வழிபாட்டு முறையோ வந்து கிடையாது. என்னோட திருநாமத்தை ஜெபம் பண்ணுங்கள், என்னோட கதைகளை கேளுங்க, இதுதான் பரிகாரம்னு சொல்லிட்டாரு. இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை தேடி போகிறோம், தேவையில்லாததையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வழிபாட்டு முறையே இருக்கக்கூடாதா, பரிகாரம் கிடையாது, அப்படி கிடையாது. பாபாவுக்கு கிடையாது. அதுதான் பாபாவுக்கு வந்து ஆத்மார்த்தமாக அவரோட மேலே நம்ம நம்பிக்கையும் வந்து வச்சுருந்தாலே போதும். அவர் மேலே பக்தியோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும். பாபாவை பொறுத்த வரைக்கும் அதுதான். மற்றபடி நம்ம பிரதோஷம், ஏகாதசி, கந்த சஷ்டி விரதம் இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் மனசில் வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து கடவுளை வந்து வழிபட்டே ஆகணும். குரு எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி தான் கடவுள் இன்னொரு கண்ணு. குரு இல்லாமல் கடவுளை அடைய முடியாது. கடவுளோட ஆசீர்வாதம் வேணும்னா குருவோட வழிகாட்டுதல் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குருவை மதிக்காமல், குரு பக்தி இல்லாமல் நம்ம கடவுளையும் அணுக முடியாது. கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல் குருவாலையும் உதவி செய்ய முடியாது. அப்போ குருவின் மூலமாக நம்ம கடவுளை சென்றடையணும். கடவுளை சென்றடையணும்னா குருவோட ஆசீர்வாதம் வேணும், குருவோட வழிகாட்டுதல் வேணும். இதை தான் நம்மளோட சாயி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இனிமேல் நம்ம அதுபடியே வந்து நடக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் மழைக்காலம் வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சென்னையிலலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேற்றிலேருந்து மழை விடாமல் கொட்டிக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போங்க. துளசி கவசம் கையில் வச்சுக்கோங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் வந்து சொல்லுங்கள். இது போக நம்ம செய்ய வேண்டியது பாபாவோட திருநாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு அவரோட உதி பிரசாதத்தை வந்து பயன்படுத்தணும். பாபாவோட உதி நமக்கு வந்து மருந்தாக செயல்படும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் வந்து உதி பிரசாதம் தான் மிகப்பெரிய ஒரு மருந்து. அதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் தவண மஞ்சரி வந்து பாராயணம் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது சாய் சச்சரிதம் வந்து படிங்க. இது எல்லாம் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. அப்புறம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வரப்போகிற கதையெல்லாம் சரித்திரம் பதிவையும் வந்து கேளுங்க. பாபாவோட அற்புதமான கதைகள், அதாவது அவர் நிகழ்த்திய அதிசய அற்புதங்களை கேட்காம இருக்காதீங்க. அதையும் தொடர்ந்து கேளுங்க. அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே நான் உங்களை சந்திக்க வரேன். அந்த நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் வந்து சேவை செய்யலாம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும். நம்பிக்கையோடு இருப்போம்.
நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.